ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க எஸ்கேஏ பேசுறேன். ஒரு முதலமைச்சர் பதவிக்கு வந்த 30 நாளுக்குள்ளேயே ஒரு G+ பாதுகாப்போட பக்கத்து மாநிலத்துக்கு போய் ஒரு கோயிலுக்குள்ள தன்னுடைய வெள்ளை சட்டையை கழட்டிக்கிட்டு 1.5 கிலோ எடையுள்ள ஒரு வெள்ளி வாளை அம்மனுக்கு காணிக்காக கொடுத்தா அது வெறும் ஆன்மீக பயணமா? இல்லைன்னா இதுக்கு பின்னாடி ஒரு பயங்கரமான அரசியல் சித்தாந்த மாற்றமும் ஒரு கூர்மையான பொருளாதார கணக்கும் ஒளிஞ்சிருக்கா? இன்னைக்கு இணையதளத்துல இன்னைக்கு செய்திகள்ல தமிழ்நாடு முழுவதுமாக உலகம் முழுவதுமாக இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு மத்தியில எல்லாரும் பேசுற ஒரே ஒரு விஷயம், நம்ம சிஎம் விஜய் கர்நாடகாவில் இருக்கிற கொல்லூர் மூகாம்பிகை கோயிலுக்கு போன அந்த ஒரு விசிட் பேக்ரவுண்ட் என்ன? ஒரு பக்கம் முந்தா நாளைக்கு டெல்லியில செமிகண்டக்டர்ஸ், டீப் டெக்னாலஜி, எலக்ட்ரிக் வெஹிக்கிள், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு டிஜிட்டலா பேசுற ஒரு சிஎம், இன்னொரு பக்கம் மறுநாள் கோயிலுக்குள்ள போய் சடங்கு சம்பிரதாயப்படி கைகூப்பி ஒரு வெள்ளி வாளை கொடுக்கிற அதே சிஎம். மதச்சார்பின்மை பேசுற, பகுத்தறிவு பேசுற திராவிட மண்ணுல இது ஒரு முரண்பாடா இல்ல இது ஒரு அரசியல் திட்டமா? இன்னைக்கு இந்த ஒரு சம்பவத்தை வெறும் பக்தி பயணம்னு கடந்து போகாம பக்காவான நம்பர்ஸ், டேட்டா, ஒரு மாபெரும் இன்வெஸ்டிகேஷனோட பிரிச்சு மேய போறோம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். 3 அதிர்ச்சியூட்டக்கூடிய கேள்விகள். 1, கொல்லூர் மூகாம்பிகை கோவிலுக்கும் தமிழ்நாட்டுடைய சிஎம் நாற்காலிக்கும் என்ன வரலாற்று தொடர்பு? 2, தமிழ்நாட்டுடைய 10.5 லட்சம் கோடி ரூபாய் கடனுக்கும் விஜய் கொடுத்த அந்த வெள்ளி வாளுக்கும் என்ன சம்பந்தம்? 3, 50 வருட பகுத்தறிவு அரசியலை உடைத்து ஆல்மோஸ்ட் 6 கோடி வாக்காளர்களை குறிவைத்து விஜய் போட போற ஒரு ஸ்பிரிச்சுவல் டிராவிடியனிசம் சித்தாந்தம் என்ன? டெல்லி மீட்டிங் முடிஞ்சதும் சிஎம் விஜய் அவர்கள் சென்னைக்கு வரல, நேரா மதியம் 1:15 மணிக்கு மங்களூர் ஏர்போர்ட்ல இறங்குறாரு. கர்நாடக சுகாதார அமைச்சர் UT காதர் அவரை வரவேற்கிறாரு. அங்க இருந்து கிட்டத்தட்ட 130 கிலோமீட்டர் சாலை வழி பயணம் கொல்லூர் கோவிலுக்கு போறார். வழிநடுக ஆயிரக்கணக்கான ரசிகர்கள். அதுவே தமிழ்நாடோ அப்படின்னு யோசிக்க தோணுது. மழை பெய்துகிட்டு இருக்கு, இறுக்கமான பாதுகாப்பு, ரசிகர் கூட்டத்தை சமாளிக்க போலீஸுக்கு போதுமான வேலை இருந்துச்சு அப்படின்னு எல்லாம் தேர்ந்த ஊடகங்களும் சொல்லுது. முதல்ல ஸ்தம்ப கணபதிக்கு வழிபாடு, உள்ள போய் மூகாம்பிகை அம்மனுக்கு சிறப்பு பூஜை, கையில புனித நூல் கட்டுறாங்க, ஒரு சங்கல்பம் செய்யறாங்க. ஆனா நீங்க எல்லாருமே இங்க கவனிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ், அர்ச்சகரே வெளியே நின்று சொல்றாரு சிஎம் விஜய் அவர்களுக்கு தனிப்பட்ட வேண்டுதல் எதுவுமே அவரு வைக்கல. பூஜை முடிஞ்சு 1.5 கிலோ வெள்ளி வாளை, சரியாக சொல்லணும்னா 1 கிலோவும் 600 கிராம் வெள்ளி வாளை காணிக்கையாக கொடுத்து இதை தினமும் அம்மன் அலங்காரத்துக்கு பயன்படுத்துங்க அப்படின்னு அவரே தனிப்பட்ட முறையில கேட்டுக்கிட்டாராம். வீரபத்திர சுவாமி தரிசனம், பிரதட்சணம், மொத்தம் 20 நிமிடங்கள். வெளியேறும்போது தன்னுடைய அதிகாரப்பூர்வமான வாகனத்தை தானே ஓட்டிக்கிட்டு கிளம்புறாரு. அப்புறம் மங்களூர்ல இருந்து சார்ட்டர்ட் பிளைட்ல சென்னை வந்து சேர்றாரு. இப்போ வரலாறு என்ன சொல்லுது தெரியுமா? தமிழ்நாட்டில் பதவியில் இருக்கும்போது இந்த கொல்லூர் கோவிலுக்கு வந்து வழிபட்ட 3வது சிஎம் தான் நம்ம சிஎம் விஜய். அதுக்கு முன்னாடி இங்க வந்த 2 பேர் யார் தெரியுமா? MG ராமச்சந்திரன், அப்புறம் ஜெயலலிதா. 2 பேருமே, எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் 2 பேருமே சாதாரண பக்தர் கிடையாது. 2 பேருமே இந்த அம்மனோட தீவிர பக்தர்கள். இங்க ஒரு டீடைல் வந்து ரொம்ப முக்கியம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அன்னைக்கு எம்ஜிஆர் அவர்கள் தன்னுடைய அரசியல் வாழ்க்கையில ஒரு சின்ன சின்ன நெருக்கடி வரும்போதெல்லாம் ஓடி வந்து வழிபட்ட இடம்தான் இந்த கொல்லூர். அம்மனுக்கு அவர் ஒரு தங்கவாள் காணிக்கையாக கொடுத்தார். அந்த தங்கவாள் இன்னைக்கும் அந்த கோயில்ல இருக்கு. விஜய் போனப்ப, சிஎம் விஜய் உள்ள போனப்ப அந்த எம்ஜிஆருடைய தங்க வாளையும் தனிப்பட்ட முறையில போய் பார்க்கிறார். சிஎம் விஜய் இங்க வந்து அதே கோவில்ல அதே மாதிரியான ஒரு வாளை கொடுக்கிறது, இஸ் திஸ் ஜஸ்ட் கோஇன்சிடென்ஸ்? இது தற்செயலா? இது தற்செயல் கிடையாது. இது ADMK கட்சியின் பாரம்பரிய ஓட்டு வங்கிக்கு ஒரு நேரடி சிக்னல். எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா அவர்களின் உண்மையான ஆன்மீக வாரிசு நான் தான், வேற யாருமே தமிழ்நாட்டில் இல்ல. அவங்க வழியில தான் என்னுடைய பயணமும். மேத்தமெட்டிக்ஸ் பார்ப்போம், ரியல் அனாலிசிஸ் பார்ப்போம். சிஎம் விஜய் அவர்கள் ஏன் வெள்ளி வாள் கொடுத்தார், ஏன் தங்கம் கொடுக்கல? அன்னைக்கு எம்ஜிஆர் கொடுத்தது தங்க வாள். இன்னைக்கு அதே 1.5 கிலோ எடையுள்ள 1 கிலோ 600 கிராம் எடையுள்ள ஒரு தங்க வாள் செய்யணும்னா இப்போதைய தங்கம் விலையில செலவு கிட்டத்தட்ட 1.2 கோடி ரூபாய். ஆனா விஜய் அவர்கள் தேர்ந்தெடுத்தது வெள்ளி. 1.5 கிலோ வெள்ளியோட மதிப்பு இன்னைக்கு 1.25 லட்சம் ரூபாய். அதாவது அதே எடை, அதே வீரத்தோட, அதே நீதியோட குறியீடாக இருக்கக்கூடிய ஒரு வாள். ஆனா செலவு தங்கத்தோட ஒப்பிட்டா வெறும் 0.1% மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இப்ப ஏன் இது முக்கியம்னு நீங்க பாருங்க. தமிழ்நாட்டுடைய நிதி நிலைமை இன்னைக்கு எப்படி இருக்கு? தமிழ்நாட்டுடைய இன்டரிம் பட்ஜெட் படி 2026-2027 இன்டரிம் பட்ஜெட்டின் படி மாநிலத்துடைய மொத்த பொது கடன் 10.7 லட்சம் கோடி ரூபாய். அதாவது டெட் டு GDP ரேஷியோ எவ்வளவு தெரியுமா? 26%. ரெவென்யூ டெபிசிட் மட்டுமே 48,696 கோடி ரூபாய்.
அதாவது வருமானத்துல நமக்கு இருக்கக்கூடிய கடன் 48,696 கோடி. இதை பற்றி பல ஊடகங்களும் சரி, பல பினான்சியல் அனலிஸ்டும் என்ன சொல்றாங்கன்னா, இப்படி இறுக்கமான நிதி நிலையில இருக்க ஒரு புதிய சிஎம் பதவிக்கு வந்த உடனேயே ஒரு 1.2 crore தங்க வாழ் கொடுத்தார் அப்படின்னு செய்தி வந்திருந்தா, ஊழலற்ற சிக்கனமான அரசுன்னு பேசுற விஜயோட பிம்பத்துக்கு அது எவ்வளவு பெரிய அடியாக இருந்திருக்கும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எதிர்க்கட்சி எப்படியெல்லாம் இதை கொண்டாடி இருக்கும். ஆனா அந்த ரிஸ்க சிஎம் விஜய் அவர்கள் தொடவே இல்லை. எவ்வளவு சாதுரியமான அரசியல் பாத்தீங்களா. எம்ஜிஆர் கொடுத்த அதே சிம்பல், எம்ஜிஆர் கொடுத்த அதே எடை, ஆனா 99.9% குறைந்த செலவு. நேத்து டெல்லியில 3,284 கோடி ரூபாய் கல்வி பணத்துக்காக சண்டை போடுற ஒரு சிஎம் தன்னுடைய சொந்த பயணத்துல எவ்வளவு கவனமாக, எவ்வளவு கணக்கா காய்களை நகர்த்துறார் நீங்களே பாருங்க. இத நான் இவருடைய மிகப்பெரிய ஒரு அரசியல் ஸ்ட்ராட்டஜின்னு பாக்குறேன். நீங்களே சொல்லுங்க, இது நம்பிக்கையா, இது வெறும் கணக்கா, இல்ல ரெண்டுமே சேர்ந்தா? இப்ப மூணாவது முக்கியமான விஷயத்தை பார்ப்போம். ஓட்டு மேத்தமெட்டிக்ஸ், ஓட்டு வங்கி கணிதம். இங்கதான் இந்த விசிட்டுடைய உண்மையான வெயிட் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த ஆன்மீக பயணம் பகுத்தறிவு பேசுற தமிழ்நாட்டுல வேலை செய்யுமா அப்படின்னு எல்லாருமே இன்னைக்கு கேட்கிறாங்க. நீங்க நம்பர்ஸ் பாருங்க. 2011ஆம் ஆண்டு சென்சஸ் படி தமிழ்நாட்டு மக்கள் தொகையில 87.58% இந்து மக்கள், 6.12% கிறிஸ்தவர்கள், 5.86% இஸ்லாமியர்கள். தமிழ்நாட்டுடைய மொத்த வாக்காளர்கள் கிட்டத்தட்ட 6.2 கோடி. அதுல 87.58% அது கிட்டத்தட்ட 5.4 கோடி வாக்காளர்கள் அடங்கிய ஒரு பிரம்மாண்டமான தளம் இந்து மக்களின் தளம். இப்போ நாம ஒரு சின்ன லாஜிக்கை ஃபாலோ பண்ணுவோம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். கடந்த 50 வருடமாக பகுத்தறிவு பேசக்கூடிய திராவிட கட்சிகள், குறிப்பாக டிஎம்கே, இந்த 5.4 கோடி பேர்ல இருக்கக்கூடிய எளிய நடுத்தர ஆன்மீகவாதிகளுடைய நம்பிக்கைகளை எப்போதுமே இவர்கள் மேடைகள்ல விமர்சிப்பது உண்டு. இந்த எலெக்ஷன்ல கூட விமர்சித்தாங்க. அந்த இடைவெளியை, அதுல ஒரு பெரிய வேக்யூம் இருக்கு பாத்தீங்களா, அதை பயன்படுத்தி தமிழ்நாட்டு அரசியல்ல உண்மையிலேயே நுழைய பார்த்தது யார் தெரியுமா? பிஜேபியும் அண்ணாமலையும். ஆனா அங்க ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் இருக்கு. கிறிஸ்தவ பின்னணியை கொண்ட விஜய் இன்னைக்கு என்ன பண்றாரு? அவர் ஒரு இந்து கோயிலுக்குள்ள போய் சடங்கு சம்பிரதாயப்படி வழிபட்டு எம்ஜிஆர் ஜெயலலிதா வழியில பக்தி மார்க்கத்தை கையில் எடுக்கிறாரு. யாரையுமே குறை பேசல. எந்த மதத்தை பற்றியும் அவர் வாழ்க்கையில இன்னைக்கு வரைக்கும் எப்பவுமே எதுவுமே கிரிட்டிசைஸ் பண்ணதில்லை. அவர் இன்னைக்கு ஒரு இந்து கோயிலுக்குள்ள போய் சடங்கு சம்பிரதாயப்படி வழிபட்டு எம்ஜிஆர் ஜெயலலிதா வழியில பக்தி மார்க்கத்தை கையில எடுக்கிறார். இதுக்கு பேர் தான் செக்யூலர் ஸ்பிரிச்சுவலிசம், மதச்சார்பற்ற ஆன்மீகம். ஆன்மீகம் இருக்கு, ஆனா மதச்சார்பற்ற ஆன்மீகம். திருச்சியில கிறிஸ்தவ கோயிலுக்கு போய் முட்டி போட்டு ஜெபம் செய்யறாரு. அதே மாதிரியே இஸ்லாமிய மக்களோடு சேர்ந்து போய் ஜெபம் செய்யறாரு. இன்னைக்கு எல்லா வரம்புகளையும் தாண்டி ஒரு செக்யூலர் ஸ்பிரிச்சுவலிசத்தை கையில எடுத்துக்கிட்டு சம்பிரதாயப்படி வழிபட்டுட்டு வெளியே வர்றாரு. இதுக்கு பேர் தான் மதச்சார்பற்ற ஆன்மீகம். இன்னைக்கு பல ஊடகங்களும், நல்ல தேர்ந்த ஊடகங்கள் இதை எப்படி பாக்குது தெரியுமா? திமுகவின் பகுத்தறிவுல இருந்து எம்ஜிஆர் ஸ்டைல் சிம்பலிசம் பக்கம் ஒரு ஷிஃப்ட் அப்படின்னு பாக்குது. அதாவது இது வெறும் கற்பனை கிடையாது அப்படின்னு நம்மளால நம்ப முடியுது. இதனுடைய உண்மையான அரசியல் கணக்கு என்ன தெரியுமா? அந்த 85%க்கும் மேல இருக்கக்கூடிய எளிய நடுத்தர ஆன்மீகவாத வாக்காளர்கள் இருக்கு பாத்தீங்களா, அவங்கள நோக்கி விஜய் போடக்கூடிய ஒரு தூண்டில் இது. நீங்க சாமி கும்பிடுங்க, நான் மதிக்கிறேன், ஆனா மதத்துடைய பேர்ல தமிழ்நாட்டுல யாருமே சண்டை போடாதீங்க. நான் ஒரு தலைவர், நான் ஒரு கட்சி தலைவர், ஒரு மாநிலத்தின் தலைவர் அப்படிங்கிற பேர்ல யாரையுமே எந்த மதத்தின் பெயர்ல சண்டை போட அனுமதிக்க மாட்டேன். மதத்தின் பெயர்ல அரசியல் பண்ணவும் விட மாட்டேன். ஒரே கல்லுல 2 மாங்காய் இல்ல, 2000 மாங்காய். ஒரு பக்கம் திமுக கட்சியின் பகுத்தறிவு ஏகபோதத்தையும் காலி பண்றாரு, இன்னொரு பக்கம் பிஜேபியோடைய ஆன்மீக ஏகபோதத்தையும் காலி பண்றாரு. அதாவது ஏகபோதம் அப்படின்னா ஆன்மீகம் மட்டும் கிடையாது, மத வழிபாடு மட்டும் கிடையாது, பகுத்தறிவு கொள்கை, மதத்துக்கு எதிரான எண்ணத்தையும், ஃபண்டமெண்டலிசம், அடிப்படைவாதத்தையும் காலி செய்றாரு. மதவாத அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைக்க பகுத்தறிவு சண்டை தேவையில்லை அப்படின்னு ப்ரூவ் பண்றார். அதை விட பெரிய சகிப்புத்தன்மை கொண்ட ஆன்மீகம் தான் தேவை. இதை விஜய் அவர்கள் ஒரே ஒரு வாள்ல சொல்லிட்டார். சீஃப் மினிஸ்டர் இன்னைக்கு விஜய் அவர்களை உலகத்துல எத்தனை 1000 தமிழர்கள் ஃபாலோ பண்றாங்க தெரியுமா? எத்தனை கோடி தமிழர்கள் ஃபாலோ பண்றாங்க தெரியுமா? தமிழர்களை தாண்டி எத்தனை மொழி, மதம், ஜாதி எல்லாம் தாண்டி எத்தனை கோடி மக்கள் அவரை இன்னைக்கு மானிட்டர் பண்றாங்க, ஃபாலோ பண்றாங்க. அப்படிப்பட்ட மக்களுக்கு என்ன சொல்றாரு? மதவாத அரசியலுக்கு நான் முற்றுப்புள்ளி வைக்கிறேன், பகுத்தறிவு சண்டை தேவையில்லை. எதுக்கு? மதவாத அரசியலுக்கு. அதை விட பெரிய சகிப்புத்தன்மை கொண்ட ஆன்மீகம் தான் தேவை, ஃபண்டமெண்டலிசம் தேவையில்லை. நான் இந்து மதத்துக்கார, நான் முஸ்லீம் மதத்துக்கார, நான்
கிறிஸ்தவ மதத்துக்காரன் அப்படிங்கிற ஃபண்டமெண்டலிசம் தேவையில்லை. அதெல்லாம் தாண்டி ஒரு சகிப்புத்தன்மை கொண்ட ஆன்மீகம் தான் தேவை அப்படின்னு விஜய் அவர்கள் இன்னைக்கு ஒரே ஒரு வாள்ல சொல்லிட்டார். தேர்தலுக்கு முன்னாடி இதை ஒரு கிறிஸ்தவ கோயில்ல முட்டி போட்டு சொன்னாரு. இஸ்லாமிய மக்களுக்கு மத்தியில இந்த கருத்தை சொன்னாரு. இன்னைக்கு ஜெயலலிதா எம்ஜிஆர் அவங்க 2 பேருடைய ஃபுட் ஸ்டெப்ல திருப்பியும் அதை எஸ்டாப்ளிஷ் பண்றாரு. இப்ப ஒரு நிமிடம் நீங்க டெல்லியில நடந்த மீட்டிங்கையும் இந்த கொல்லூர் பயணத்தை ஒன்னா சேர்த்து பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் நாம சொல்லக்கூடிய 3வது முக்கியமான விஷயம். இது அவருடைய 2 மிக முக்கியமான வாள்கள் அப்படின்னு சொல்லலாம். டெல்லியில என்ன பேசினாரு? செமிகண்டக்டர்ஸ், இவி டெக்னாலஜி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், வருஷத்துக்கு 5 லட்சம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு அப்படிங்கிற டார்கெட், அப்படிங்கிற மிஷன், 1.5 ட்ரில்லியன் எக்கானமி. அதே நேரத்தில் கொல்லூர்ல என்ன பண்றாரு? பண்பாட்டு பாரம்பரியத்தையும் ஆன்மீக நம்பிக்கையையும் கைகூப்பி ஏத்துக்கிறாரு. அப்படின்னா தமிழ்நாட்டுடைய 1.5 ட்ரில்லியன் டாலர் கனவை அடைய விஜயோடைய ஆயுதம் வெறும் டெக்னாலஜி அல்லது இனோவேஷன் மட்டும் கிடையாது. தமிழ் மண்ணோட ஆன்மீக பண்பாடும் அதுல சேர்ந்திருக்கு. இடது கையில டெல்லிக்கு எழுதி கொடுத்த 1.5 ட்ரில்லியன் மாஸ்டர் செக்லிஸ்ட், வலது கையில அன்னைக்கு எம்ஜிஆர் ஏந்தின அதே மாதிரியான ஒரு வாள். இதுதான் இன்னைக்கு விஜய் அவர்களின் அரசியல் மாடல். இது கன்ஃபரண்டேஷன் கிடையாது. அதுக்காக இது காலில் விழுறதும் கிடையாது. திஸ் இஸ் நாட் எய்தர் கன்ஃபரண்டேஷன் ஆர் சரண்டர். இவர் இதுவரைக்கும் போட்ட எல்லா ரெட் லைனுமே கல் மாதிரி போட்டிருக்கிறார். கான்கிரீட் வால்ல கட்டின கல் மாதிரி ரெட் லைன்ஸ் போட்டிருக்கிறாரு. நீட் வேண்டாம், என்இபி லிங்கேஜ் வேண்டாம். ஒரு சிஎம் பதவிக்கு வந்த வெறும் 30 நாள்ல ஒரே வாரத்துல ஒரு பக்கம் ஒரு மாநிலத்தை உலகத்துடைய டாப் 15 எக்கானமியில 195 நாடுகளின் மத்தியில நிறுத்துற டார்கெட் வைக்கிறார். இன்னொரு பக்கம் 50 வருட பகுத்தறிவு கோட்டையை ஒரே ஒரு வெள்ளி வாளால உடைக்கிறார். பொருளாதாரமும் சித்தாந்தமும் 2ஐயும் ஒரே வாரத்துல நகர்த்தின சிஎம் தமிழ்நாட்டு வரலாற்றுல யாரு? சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். கமெண்ட்ல உங்க ப்ரெடிக்ஷனை போடுங்க. விஜயோட இந்த ஸ்பிரிச்சுவல் ட்ரெவினியனிசம் மாடல் வேலை செய்யுமா? எஸ்னா ஏன்? இது டிஎம்கே பிஜேபி 2 பேருக்கும் செக் வைக்குமா? நோனா ஏன்? மக்கள் இதை ஒரு வெறும் தேர்தல் நாடமா பார்ப்பாங்களா? நீங்க போடுற கமெண்ட்டை நானும் பார்ப்பேன். இப்பெல்லாம் நான் வீடியோல திருக்குறள் சொல்றதை பற்றி எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா எழுதியிருந்தீங்க. 2000 வருடங்களுக்கு முன்னாடி திருவள்ளுவர் சொல்றாரு, செயற்கரிய செய்வார் பெரியர் சிறியர் செயற்கரிய செய்கலாதார் அப்படின்னு சொல்றாரு. செய்யறதுக்கு கஷ்டமான காரியங்களை செஞ்சு முடிக்கிறவங்க தான் பெரியவங்க, முடியாதுன்னு பின்வாங்குறவங்க சிறியவங்க. அப்படின்னா டெல்லியில உலக நாடுகளை தாண்ட 1.5 ட்ரில்லியன் டார்கெட்டை வச்சதுமே எல்லாருமே அவர் ஆச்சரியமா பார்த்தாங்க. அதுதான் செயற்கரிய காரியம். கொல்லூர்ல 50 வருட பகுத்தறிவு கோட்டையை ஒற்றை வாளால உடைச்சதும் எல்லாருமே அவர் ஆச்சரியமா பார்த்தாங்க. அதுவும் செயற்கரிய காரியம்தான். விஜய் தன்னுடைய விளையாட்டை தொடங்கிட்டார். அவருடைய இந்த 2 வாளுமே தமிழ்நாட்டை எங்க கொண்டு போய் சேர்க்கும் அப்படின்னு காலம் தான் சொல்லும். ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், தமிழ்நாட்டுடைய அரசியலுடைய புதிய அத்தியாயம் இன்னைக்கு எழுதப்பட்டாச்சு. இந்த 30 நாள்ல நடந்த எல்லா விஷயத்தையுமே நீங்க தெளிவாக பாருங்க. இன்னும் இமயமலை வந்தாலும் தமிழ்நாட்டு சிஎம் விஜய் அவர்களை ஆட்டி அசைச்சு பார்க்க முடியாது. உங்க ப்ரெடிக்ஷனை கமெண்ட்ல போடுங்க. இந்த வீடியோவை உங்க நண்பர்களுக்கும் உங்க குடும்பத்தில் உள்ளவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ரொம்ப முக்கியமான வீடியோ. நம்ம சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மற்ற வீடியோஸ் பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணா போதும். Thank you so much my dear friends for watching all my videos and supporting my channel. Until I come back with my next awesome video, it's bye bye from Suresh. Stay safe, stay positive, stay active and stay fit and always dream big in your life. நம்மளால எப்பவுமே எதையுமே எங்கேயுமே செய்ய முடியும் அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் நம்பணும் my dear friends. And as I always say, please take care of your parents at your home. உங்க அப்பா அம்மாவை உங்க வீட்டிலே வச்சு நல்ல சந்தோஷமா பத்திரமா பாதுகாப்பா பார்த்துக்குங்க my dear friends. Thank you.